இந்த கொலு உடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, நம்ம வந்து இந்த பொம்மைகளெல்லாம் ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணுவோம். கொலுவில் வந்து மெயினாக நம்ம அம்பாள் வந்து மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணது தான் அதோடைய மெயின் தீம். பட் இந்த நாங்கள் வந்து கொலுவில் வந்து இதை அதோட சேர்த்து அதாவது நம்ம ஒரு மனுஷன் வந்து எப்படி க்ரோ ஆகணும், எப்படி இவால்வ் ஆகணுங்கிறத வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே பண்ண பார்த்துருக்கோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 5 படி இருக்குது நம்ம கொலுவில். கீழ்ப்படியில் வந்து ஒரு கிரகஸ்தனுடைய லைஃப்பை பற்றி நம்ம காமிக்கிறோம். இப்போ அங்கே வந்து ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அப்புறம் அங்கே பக்கத்தில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கிரகஸ்தா லைஃப்பில் வந்து இதெல்லாம் நடக்கும். பட் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதோடு நம்ம நிற்கக்கூடாது, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், நம்ம வந்து கொஞ்சம் பக்தியை வளர்க்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிரதோஷம் உடைய வழிபாடு நடக்கிறது. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு கதைகளில் வந்து எப்படி ஒரு கடவுளாக வந்து நமக்கு வந்து ஒரு மிரக்கல் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதுலேருந்துலாம் நமக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு மிரக்கலாக படும். பட் அது ஆக்சுவலி மிரக்கல்னு சொல்ல முடியாது. எனக்கு அது வந்து நம்ம பண்ணுற கர்மாவுடைய அது பலன். அது வேறு ஒரு ரூபத்தில் வரும். இதெல்லாம் வந்து எப்படின்னா, அதோடு நம்ம நின்றுடக்கூடாது. நம்ம வந்து அந்த 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 சின்ன வின்ஸை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணுன்னு நம்ம அந்த முயற்சி பண்ணணுங்கிறது தான் நமக்கு மாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப் இது. இதில் வந்து ஒரு மனுஷனே வந்து ஸ்பிரிச்சுவலி இவால்வ் ஆகணும்னா அவன் வந்து ஒரு செயின்ட்ஹுட்க்கு போகலாம் அப்படிங்கிற வந்து ஒரு டிஸ்பிளேயில் வந்து நம்ம காமிக்கிறோம். இங்கே ராமகிருஷ்ண பரமஹன்சர் இருக்கார், சுவாமி விவேகானந்தா, மா சாரதா, ஆதிசங்கரர், அப்புறம் நால்வர். இவங்கெல்லாம் வந்து மனுஷங்களாக இருந்தாங்க. நால்வர்லேயே நமக்கு தெரியும், சில பேர்லாம் வந்து வேறு ப்ரொஃபஷனில் இருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து அவங்க எப்படி ஒரு ஒரு நாயன்மார் ஆனாங்கங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கதையிலலாம் சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, இங்கே வந்து இதோட வந்து மனுஷனோட முயற்சி நின்று போயிடுறது. இதுக்கு அடுத்தது வந்து எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, கடவுளாக வந்து மேலேருந்து அவர் வந்து ஒரு அவதாரமாக வந்து நமக்கு he is showing us how to live life, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாரு. அதில் நமக்கு முக்கியமானது வந்து ராமாயணம் இருக்குது, ராமர் இருக்கார், அங்கே கிருஷ்ணரும் இருக்கார். அங்கே தசாவதாரத்தில் அவங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட்ஸ். அதாவது சிவன் ஒரு கான்செப்ட், விஷ்ணு ஒரு கான்செப்ட், அம்பாள், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, இவங்கெல்லாம் கான்செப்ட்ஸ், முருகன், வள்ளி தேவயானை, இவங்கெல்லாம் கான்செப்ட், பிள்ளையார் கான்செப்ட், பிரம்மா கான்செப்ட், அர்த்தநாரீஸ்வரர், இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்ட். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்கெல்லாம் என்னென்னா, இந்த கடவுளுக்கெல்லாம் ஒரு பர்த்டே கிடையாது, இல்லை ஒரு டெத் டே கிடையாது. இவங்கெல்லாம் எப்போதுமே இட்டர்னலாக இருக்காங்க, ஆல்வேஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த 5 படியும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எவல்யூஷன். எப்படி ஒரு மனுஷன் வந்து இவால்வ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மெசேஜ். ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ.